ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம சூப்பரான சீசனல் ரெசிபி நுங்கு வச்சு 2 ரெசிபி பார்க்க போகிறோம். நுங்குக்கு இங்கிலீஷில் ஐஸ்ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ரோஸ் மில்க். ஃபஸ்ட்டு நன்னாரி நுங்கு சர்பத் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஹோம்மேட் நன்னாரி சிரப் நான் வீட்டிலே செஞ்சது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அது ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு சர்க்கரை, நீங்கள் கரும்பு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி. நல்லா சர்க்கரையை கலக்கி விட்டுடலாம். சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன லெமனை அப்படியே புழிஞ்சு விட்டுடலாம். விதை நீக்கிட்டு புழிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி விதை எடுக்க கஷ்டப்பட வேண்டியதில்லை. நல்லா கலந்து சர்க்கரை கரைஞ்சி இந்த லெமன் எசன்ஸ் இதெல்லாமே கலங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நான் இது கிட்டத்தட்ட ஒரு 1/4 லிட்டர் இருக்கும். 1/4 லிட்டருக்கு 4 ஸ்பூன் நன்னாரி, தேவையான அளவு சர்க்கரை, ஒரு சின்ன லெமன் சேர்த்தி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்ச சப்ஜா விதைகள் இதை மேலே டாப்பிங் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம தேவைப்பட்டதுன்னா பாதாம் பிசின் ஓவர் நைட் ஊற வச்சு சேர்த்திக்கலாம். இது எல்லாமே குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள் தான். கண்டிப்பாக இந்த சம்மரில் நம்மளுக்கு இயற்கையாக நேச்சுரலாக கிடைக்கிற உணவுப் பொருட்களை நிச்சயமாக எடுத்துக்கணும். சப்ஜா விதை, பாதாம் பிசின், நன்னாரி எல்லாமே இயற்கை நமக்கு இந்த கோடை நாட்களில் சாப்பிட்றதுக்காக கொடுத்த முக்கியமான உணவுப் பொருட்கள். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசினும் நான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாமே மேலே தான் அப்படியே நிற்கும். அதனால் நல்லா கலந்து விட்டாலும் திரும்ப அது ஜெல்லி மாதிரி மேலே ஃபார்ம் ஆகிடும். இப்போ ஒரு 2 ஐஸ் க்யூப் சேர்த்திட்டு நம்ம தோலெல்லாம் உரித்து எடுத்து மேஷ் பண்ணி வச்சுருக்கிற 2 நுங்கை மேலே டாப்பிங் பண்ணி குடித்தா ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இயற்கையாகவே நம்மளுக்கு நிறையா கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஒரு கூலிங் ரெசிபி சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை குடிச்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நுங்கு ரோஸ் மில்க் ரெசிபி தான். ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியும் கூட. சின்ன குழந்தைங்கள கூட இந்த நுங்கை சாப்பிட வைக்கிறதுக்கு ஈஸியான டெக்னிக் இது. ரொம்ப க்ரீமியாக எம்மியாக சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம இந்த ரெசிபி செஞ்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். கூடவே நீங்கள் ரோஸ் வாட்டர், எடிபிள் ரோஸ் வாட்டர் இருந்தால் சேர்த்தலாம். அப்படி இல்லைன்னா வெறும் சர்க்கரையும் பால் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இதில் ரோஸ் மில்க் எசன்ஸ் அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு அழகாக இந்த மாதிரி டம்ளரில் அதை எடுத்துட்டு மேலே நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் அதை டாப்பிங் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க அந்த நுங்கு தோல் உரித்து மேஷ் பண்ணி எடுத்து வச்ச நுங்கை சேர்த்திட்டு இதுக்கு மேலே சப்ஜா சீட்ஸை நீங்கள் டாப்பிங் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நான் பாதாம் பிசினை கூட நீங்கள் இதை சேர்த்தலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலே ஒரு செர்ரி வச்சு செஞ்சு கொடுத்து டெய்லியுமே கூட நம்ம சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.